ஏறக்குறைய ஜட்ஜ்மெண்ட் மாதிரி தான் மேடம். நாளைக்கு மட்டும் கார்த்திய அவங்க கூட்டிட்டு வரலன்னா கண்டிப்பா ஜானகிக்கு தண்டனை கிடைக்கிறது உறுதியாயிடும். அதனால நாளைக்கு நீங்க கோர்ட்டுக்கு வந்துருங்க. ரொம்ப சந்தோஷம், கண்டிப்பா வந்துடுறேன். என்னம்மா சந்தோஷமா இருக்க? நாளைக்கு கார்த்திக் கேஸ் கோர்ட்டுக்கு வருதுன்னு. அப்படியா? நல்ல விஷயம்தாம்மா. அந்த ரகுராமுக்கு அடுத்த அடி வந்துருச்சு. ஏற்கனவே அவன் பொண்ணு வீட்டு விட்டு போன வருத்தத்துல இருக்கான். இப்போ அவன் பொண்டாட்டியும் ஜெயிலுக்கு போக போறான். நாம இந்த வாய்ப்பை மட்டும் விடக்கூடாதுன்னு. ஆமாமா, கண்டிப்பா இந்த கேஸ்ல நம்ம ஜெயிச்சே ஆகணும். ஜானகி ஜெயிலுக்கு போனா அந்த ரகுராம் உடைஞ்சு போயிடுவாமா. நாம என்ன செஞ்சாலும் அந்த மாயா ஏதாவது குறுக்க பூந்து ஜானகிக்கு தண்டனை கிடைக்க விடாம பண்ணிடுவாங்க. அதுக்கு கார்த்திக் வெளியில வந்தா மட்டும்தான் முடியும். என்ன ஆனாலும் நாளைக்கு கார்த்திக்க மட்டும் வெளியே வர சொல்லக்கூடாதா? அதுக்கப்புறம் எப்படி ஜானகி வெளியில வரான்னு நான் பாக்குறேன். இந்த தடவை ஜானகிக்கு தண்டனை கிடைக்கிறது உறுதி. அது நடக்காம நான் விட மாட்டேன். சார். யாரு மச்சான்? யாரு? வக்கீல் வந்திருக்கேன். அடடே, வணக்கம் சார். வாங்க உள்ள வாங்க சார். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க சார். வணக்கம். வணக்கம். வாங்க. அண்ணா, அண்ணா. என்ன சிவா? உட்கார். வக்கீல் சார் வந்திருக்காருண்ணா. நீங்களும் உட்காருங்க. உட்காருங்க. நன்றிம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம், உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், நாளைக்கு கார்த்திகோட கொலை வழக்கு கோர்ட்ல ஹியரிங் வருது. வணக்கம். வணக்கங்க. நம்ம சைடுல இருந்து கார்த்திக் உயிரோட இருக்கிறதுக்கான எவிடன்ஸ் எதுவும் இன்னும் சப்மிட் பண்ணல. அதனால ஜாமீன் கேன்சல் ஆகி ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. என்ன தீர்ப்பு வரும்? நம்ம ஆதாரம் எதுவும் கொடுக்காம இருக்கிறதுனால ஜானகி மேடமுக்கு கண்டிப்பா ஜெயில் தண்டனை கொடுப்பாங்க. நமக்கு சாதகமா தீர்ப்பு வர்றதுக்கு எதுவும் வழி இல்லைங்களா? கார்த்திக் சாகல, உயிரோட தான் இருக்கான்னு கோர்ட்ல சொல்லியிருக்கோம். அதுக்கான எவிடன்ஸ், விட்னஸ் எதுவுமே நம்ம கிட்ட இல்ல. இப்போ அந்த மாதிரி கிடைச்சாலோ இல்ல அந்த கார்த்தியை கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தினாலோ மட்டும்தான் ஜானகி மேடம் இந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் ஆக முடியும். அப்படி இல்லனா அவங்களுக்கு எதிராக தான் தீர்ப்பு வரும். அந்த கார்த்திகெல்லாம் எங்க சார் உயிரோட இருக்கான்? அவனதான் அந்த கதிர் கொலை பண்ணிட்டாங்க. அந்த பழிய அண்ணி ஏத்துக்கிட்டாங்க. இப்போ அவன் சந்தோஷமா எங்க வீட்டு பொண்ணை கூட்டிட்டு போயிட்டான். இப்ப அண்ணி தான் மாட்டிட்டு இருக்காங்க. அத்தை, கார்த்திக் இன்னும் உயிரோட தான் இருக்கான். இத சொல்லிதான் நீ ஹோட்டலுக்கு வேலைக்கு போன. ஆனா இப்போ அந்த மாதிரி எதுவுமே தெரியலையே. மாயா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ சொல்ற மாதிரி கார்த்திக் உயிரோட இருக்கானா நிரூபிக்க வேண்டிய இடத்துல நீ இருக்க. ஆனா இப்போ வரைக்கும் உன்னால நிரூபிக்க முடியலையே. அது எப்படி சாரு அவளால நிரூபிக்க முடியும்? அவ சொல்றது எல்லாமே பொய்யாச்சே. நான் பொய் சொல்லல. நாளைக்கு கோர்ட்ல கேஸ் வருது. ஜானகி அத்தைக்கு தண்டனை கிடைச்சிடும்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்படிலாம் எதுவும் ஆகாது. நான் ஆக விட மாட்டேன். நடக்கிற பிரச்சனை எல்லாமே உன்னாலதான். நீ மட்டும் அந்த கதிர தனா கழுத்துல தாலி கட்ட வைக்காம இருந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. உன்னால தனா லைஃபும் போச்சு, இந்த குடும்பத்தோட நிம்மதியும் போச்சு. இதையே சொல்லிட்டு இருக்காத சீனு. அந்த கார்த்திக் எவ்வளவு பெரிய பொறுக்கேன்னு உனக்கு தெரியாது. அன்னைக்கு அவன் கூட கல்யாணம் நடந்திருந்தா தனா வாழ்க்கையே போயிருக்கும். அவன் இன்னும் சாகவே இல்ல, உயிரோட தான் இருக்கான். அவனை மறைச்சு வச்சுக்கிட்டு அந்த புவனேஸ்வரி விளையாடிக்கிட்டு இருக்கா. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கதையை சொல்லிட்டு இருப்ப? நீ அந்த கதிரை காப்பாத்துறன்னு இந்த குடும்பத்தோட சந்தோஷத்தையே அழிச்சிட்ட.
பாவம் ஜானகி அத்தி உன்னை நம்பி ஏமாந்துட்டு இருக்காங்க. ப்ளீஸ் சீனு, நான் சொல்றத கொஞ்சமாச்சும் கேளு. கேட்ட வரைக்கும் போதும். சீனு, இங்க பாரு மாயா, இங்க நடக்கிற பிரச்சனையெல்லாம் சரியாகணும்னா அதுக்கு நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். அதுதான் எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு. அததான் நான் உனக்கு பதிலா சொல்லிட்டு இருக்கேன். ஏன்டா அப்படி பேசுற? நான் சொல்றத கொஞ்சம் நம்பு. இங்க தனியா என்ன பண்றீங்க? தூக்கம் வரல மாயா. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பயமா இருக்கு. ஏன் பெரியம்மா பயப்படுறீங்க? எதுவும் தப்பா நடக்காது. கண்டிப்பா உங்களை நான் ஜெயிலுக்கெல்லாம் போக விட மாட்டேன். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சச்சா, அப்படிலாம் இல்லம்மா. எனக்கு என்னை விட ஓ மேலதான் ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? நான் ஜெயிலுக்கு போறத நினைச்சு பயப்படல மாயா. ஆனா எனக்கு தண்டனை கிடைச்சிட்டா அந்த புவனேஸ்வரி இந்த குடும்பத்தை சும்மா விட மாட்டா. அவரையும் இந்த குடும்பத்தையும் ரொம்ப அவமானப்படுத்துவா. அவன் நினைச்ச மாதிரி இந்த குடும்பத்தை சின்ன பின்னமாக்கிடுவா. ஏற்கனவே கொலகார குடும்பம்னு ஒரு பட்டத்தை கட்டி விட்டுட்டா. அந்த பேரு உண்மை ஆயிடக்கூடாது. அத நினைச்சாதான். பெரியம்மா, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. புவனேஸ்வரி என்ன சதி பண்ணாலும் உண்மையை மறைக்க முடியாது. நல்லவங்களை அந்த கடவுள் தோத்து போக விட மாட்டான். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு மாயா. ஆனா ஏதாவது தப்பா நடந்துருமோன்னு தெரியல. என்னவோ மனசு படபடனே இருக்கு. பயப்படாதீங்க பெரியம்மா, நியாயம் தான் என்னைக்கும் ஜெயிக்கும். எப்படியாவது நாளைக்கு அந்த கார்த்திகை நான் கோர்ட்டுக்கு வர வச்சிருவேன்.